என்னென்ன அண்ணா என்ன சந்தேகப்படுறீங்களா? பயமுறா, நான் சந்தேகத்துல பேசல, சரியான ஆதாரத்தோட தான் பேசுறேன். நீ பத்திரத்துல கிழிச்சு போட்டதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு. தம்பி, கொஞ்சம் வெளியே வரீங்களா? இப்ப என்னடா சொல்ல போற? நீ பத்திரத்தை கிழிச்சு போட்டதுக்கு ஐ விட்னஸ் விஸ்வாதான். இதுக்கு மேல என்ன போய் சொல்ல போற? ஒய் பிரதர், இப்படி பண்ணிட்டீங்களே பிரதர். நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன் பிரதர், வில்லன் மாஸ்கை போட்டு அடிக்கடி மூக்கு உடையுதுங்கிறதுக்காக எட்டப்பன் மாஸ்க் எடுத்து போட்டுட்டீங்களா? மூஞ்சியே மொத்தமா உடைஞ்சது உனக்கு. சாரி பிரதர், பத்தி பேசுறான். சாரி பிரதர். ஹீரோன்னா இப்போ அப்படி ஸ்டடியா இருக்கணும். இப்படி அடிக்கடி கேரக்டர் ஸ்லிப் ஆகி போட்டு கொடுக்கூடாது. ஏய், நீ பண்ண துரோகத்தை என்கிட்ட விஸ்வா சொன்னது உனக்கு போட்டு கொடுக்கிற மாதிரி தெரியுதோ? வேற எப்படி நான் இதை சொல்றது? எப்படி சொல்றது சார்? எனக்கும் விஸ்வா பிரதருக்கும் மொட்டை மாடியில் நடந்த கான்வர்சேஷன் அப்படியே ஸ்பீட் போஸ்ட்ல கொண்டு வந்து உங்ககிட்ட செய்திருக்காரு. இதுக்கு பேர் என்ன? போட்டு கொடுக்கறது தானே. ஒய் பிரதர், ஏன் இப்படி மாறிட்டீங்க? ஒருவேளை நீங்க துபாய் போலீஸ்ங்கிற பேர்ல அடியாட்களை வச்சு தூக்கிட்டு வந்து மிரட்டின மாதிரி இவரு உங்களை தூக்கிட்டு வந்து மிரட்டினதால உண்மை வளரிட்டீங்களா? யாரை தூக்கிட்டு வருது? மூர்த்தியை தேடி வந்ததுன்னா தூக்கிட்டு வந்தது ஒண்ணு. என்னமோ புத்திசாலித்தனமா நடந்துக்கிறத நினைச்சு இப்படி முட்டாள்தனமா நடந்துக்கிறீங்களே. இவர்கிட்ட மேட்டரை போட்டு கொடுத்து தப்பு பண்ணிட்டீங்களா பிரதர்? இவர் யாருன்னு தெரியும்ல, இவர் அகிலாக்கு என்னென்ன பண்ணாருன்னு எல்லாம் உங்களுக்கு தெரியும்ல, மறந்துட்டீங்களா? என்னடா ஓவரா பேசிக்கிட்டே இருக்க? ஒண்ணு பாஸ், ஏற்கனவே ஒரு அடி அடிச்சிட்டீங்க, இதுக்கு மேல அடிக்காதீங்க, வேணாம். என்னடா பெரிய இவன் மாதிரி அடிக்கிறத என்ற? ஒரு அடிக்கு மேல அடிச்சா திருப்பி அடிச்சிருவியோ? நான் உன் பாஸ்டா. நான் பிக் பாஸ் பாஸ். என்ன பாக்குறீங்க? உங்க ஆட்டம் முடிஞ்சு போச்சு, இனிமே ஏன் ஆட்டம் தான். ஒண்ணு கிட்ட பேசிக்கிட்டே இருப்படா. டேய், என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இவனை கட்டி இழுத்துட்டு போய் ரூம்ல அடைக்கடா. இவன் நாளைக்கு எப்படி அகிலா கழுத்துல தாலி கட்டுறான்னு பாக்குறேன். டேய், என்னடா என்ன புடிக்கிறீங்க? என்ன நடக்குதுங்க? ஹலோ, விடுடா. ஏய், விட சொல்லாதே. மூர்த்தி பாஸ், இப்ப அவங்க உங்க ஆளுக இல்ல, ஏன் ஆளுக. விஸ்வா பிரதர் என்ன துபாய் போலீஸுங்கிற பேர்ல ஆட்களை வச்சு கடத்திட்டு போனப்பவே நான் உஷாராயி இவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்து பிரியாணி வாங்கி கொடுத்து சரக்கு வாங்கி கொடுத்து என் பக்கம் இழுத்துக்கிட்டேன். ஏய், என்ன பத்தி உனக்கு தெரியாது. மரியாதையா கட் அவுத்து விட சொல்லு, இல்ல உன்னை காலி பண்ணிடுவேன்டா. ஐயோ பாஸ், சும்மா அடிக்கடி காமெடி பண்ணாதீங்க பாஸ். நாளை காலை அகிலா காலத்தில் அம்மன் கோயிலில் வச்சு நான் தாலி கட்டுற வரைக்கும் கம்முன்னு கிடங்க. மாங்கல்யம் தந்து நானேனா மவஜீவனை ஏத்தனா நல்லபடியாக முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களை வந்து பார்க்குறேன். ஏன் பிரதர், உங்களுக்கு அறிவே இல்லையா? மொட்டை மாடியில் நான் உங்ககிட்ட மூர்த்தி சாருக்கு நான் ஆப்பு வைக்க போகிற விஷயத்தை ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொன்னேன்னா அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கூட யோசிக்க மாட்டேனா? பார்த்தீங்களா, அகிலாவை நான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக எவ்வளவு திங்க் பண்ண வேண்டியிருக்கு, எவ்வளவு வேலையெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. என்ன பிரதர் முறைச்சிட்டு நிற்கிறீங்க? அப்படிலாம் முறைக்காதீங்க. நாளைக்கு மாப்பிள்ளை தோழனா என் பக்கத்தில் என்ன ஆசீர்வாதம் பண்ணுற வழியே பாருங்க, நல்ல பிள்ளையா. ஓகே பிரதர், இவரோட சேர்த்து உங்களையும் கட்டி போட சொல்லியிருப்பேன். என்ன பண்ணுறது, நந்தினி சிஸ்டர் நாளைக்கு விஸ்வா பிரதர் எங்கன்னு கேட்டு அவர் வந்தாதான் கல்யாணம்னு சொல்லிட்டா ஏன் கல்யாணம் இல்லை நின்றோம். அதான் உங்களை ஃப்ரீயாக விட்டுட்டேன். ஃபீல் ஹாப்பி. ஓகே, சும்மா முறைச்சிட்டு நிற்காதீங்க, வாங்க போகலாம் பிரதர். நன்றி கட்டவனுங்களா? அண்ணே, நாங்க நன்றி கட்டவங்க இல்ல, விசுவாசிங்க. நீங்க வெறும் சம்பளம் மட்டும் தான் கொடுத்தீங்க. அவர் சொத்துல பாதி எழுதி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு.
ப்ராப்பர்ட்டிக்கு சொந்தக்காரன் நானு, என்னையே பந்தாடுறா. நீங்க எல்லாம் வெறும் பாடி கார்டா, சங்கு ஊதிடுவான். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், நீங்க உட்காருங்க. மெதுவா வாங்க. மெதுவா. பார்த்து வாங்க. இப்படி உட்காருங்க. உட்காரு. மாப்பிள்ள, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. வந்ததும் வராததுமா அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் வேலை தேட போகிறேன் அப்படி இப்படின்னு உடனடியாக எந்த காரியத்தையும் பண்ண வேண்டாம். ஏன்னா உடம்பு உங்களுக்கு ஏற்கனவே வீக்காக இருக்குது. அதனால் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. அப்போ தான் உடம்புல பழையபடி தெம்பு உண்டாகும். ஆமாம் மகேஷ், இனிமேல் அந்த சத்யாவை பற்றியோ அந்த இன்ஸ்பெக்டரை பற்றியோ வீணா மனசில் போட்டு குழப்பிக்காத. அவங்க உனக்கு செஞ்சதெல்லாம் மறந்துரு, புரியுதா? ஆமா மாப்ள, நீங்க அவங்க கிட்ட சண்டை போட்டதுனால தானே இவ்வளவு பிரச்சனையும் வந்தது. இனிமே நீங்க அவங்க வழிக்கே போகாதீங்க. அவங்க எக்கேடு கேட்டாவது போகட்டும். ஆமாம் மாப்பிள்ள. என்னங்க டயர்டா இருக்கா? ரூம்ல வந்து ரெஸ்ட் எடுங்களேன். ஆமாம்மா, ரொம்ப அசதியாக இருக்காரு, பார்த்தாலே தெரியுது. அது தெரியாமல் நான் பாட்டுக்கு அவருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவரை முதல்ல உள்ளே கூட்டிட்டு போய் படுக்க வை. போ, எழுந்திருக்க மாப்பிள்ள. வாங்க மகேஷ். மெதுவா கூட்டிட்டு போமா. அம்மா, குழந்தை குடும்ப தூங்க வைக்கிறேன். இந்த வா. அம்சா, மாப்பிள்ள என்ன சாப்பிட்றாரு ஏதுன்னு தெரியல. உள்ள போய் குடிக்கிறதுக்கு அவருக்கு ஏதாவது எடுத்து கொடுப்போம். சரிங்க. ரெஸ்ட் எடுக்கிறீங்களா இல்ல நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? என்ன பேசணும் ரேவதி? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்க. அம்மா உங்களை குத்தி காட்டி பேசினதுக்கும் நம்ம 2 பேர் மேலேயும் எரிஞ்சு விழுந்ததுக்கும் காரணம் தெரிஞ்சிருச்சுங்க. என்ன காரணம்? அப்பா இறந்துருவாரோன்னு அம்மா பயந்துருக்காங்க. அதான் மகேஷ். என்ன சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. மாமா இறந்துருவாங்கன்னு அத்தை பயப்படுறாங்கன்னு சொல்ற? எனக்கு நீ சொல்றது சுத்தமா புரியல. நான் புள்ளைய பெத்துக்கிட்டா அப்பாவோட உயிருக்கு ஆபத்துன்னு ஜோசியர் சொன்னாரா, அதான் அம்மாக்கு பயம். பொதுவாக எங்களை மாதிரி யூடியூப் சேனல்ஸ் வாழ வைக்கிறது வைஃபை கனெக்டிவிட்டியோட இருக்கிற இந்த ஆஃபீஸஸ் தான். ஐயோ 12 o'clock ஆயிடுச்சே. அந்த பிபிடி அனுப்பணுமே. அந்த பிபிடியை 2 o'clock அனுப்புறேன்னு சொல்லிடா. யாராவது என் பென்ட்ரைவ் பார்த்தீங்களா? ஐம் ஆஸ்கிங். நோ, மரியாதையா திருப்பி கொடுத்துருங்க 10 என்றதுக்குள்ள. ரோஸ், ஐ அம் டயட். எனக்கு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஹே, உருளைக்கிழங்கு எங்காது? கூட 2 பீஸ். ஐம் கோனா ரிசைன் மை ஜாப். சார், நம்ம அக்கௌண்ட்டும் ரிசப்ஷனிஸ்ட்டும் ஏதோ கசமுசம் சார். சின்ன வயசாக இருந்தால் பரவாயில்ல, 2 கிழம். ஐ ஹேட் திஸ் கம்பெனியா, ஐ ஹேட் திஸ் கம்பெனி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மெட்ராஸ் மீட்டருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பிடிக்கலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அம்மா உடம்புக்கு முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்கல்ல, அப்போ மயக்கத்துல இதெல்லாம் உளறி பயந்துகிட்டு இருந்தாங்க. அத நான் கேட்டேன். அப்பதான் எனக்கு இதெல்லாம் புரிஞ்சுது. என்ன ரேவதி, பைத்தியக்காரத்தனமா இருக்கு. ஜோசியர் ஏதோ சொன்னார்னா உடனே அது நடந்துடும் நினைச்சு பயந்துருதா? சரி,
அப்படி நடந்துடும் நினைச்சாலும் அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணி சரி பண்ணிடலாமே. எதுக்கு இதுக்கு போய் பயப்படணும்? பரிகாரம் செய்ய முடியலையேங்க. அதான் ரொம்ப பயந்துட்டாங்க. காஞ்சிபுரம் அம்மனுக்கு வேண்டிக்கிட்டு போனதை செய்ய முடியாததால மனசுல பயம் அதிகமாகி உடம்ப படுத்து எடுத்துருச்சு. அதான் பித்து பிடிச்ச மாதிரி இருக்காங்க. என்னவோ போ, இப்ப சரியாயிட்டாங்கல்ல, உங்ககிட்ட நல்லபடியா பேசுறாங்கல்ல. நல்லதா பேசுறாங்க, ஆனா மனசுக்குள்ள அந்த பயம் இருக்கிறத இன்னும் வெளிப்படையா சொல்ல மாட்டேங்கிறாங்க. நானும் கேட்டுக்கல. என்ன குழப்பற? இப்பதான் மயக்கத்துல உளர்னாங்க, அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னேன். இப்ப ஏதோ மாத்தி சொல்லி குழப்பிட்டு இருக்க. விளக்கமா சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. அம்மா மனசுல இப்படி ஒரு பயம் இருக்கிறது முதல்ல அப்பாக்கு மட்டும்தான் தெரியும். அப்புறம் மயக்கத்துல உளர்னதுனால எனக்கு தெரிஞ்சது. ஆனா அத நான் வெளியில யார்கிட்டயும் சொல்லல. இப்போ உங்ககிட்ட சொன்னதுனால உங்களுக்கு எனக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. நாம இதை யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். நம்ம மனசுக்குள்ளே வச்சுப்போம். வெளியில சொன்னா வேணா பிரச்சனை தான் வரும். புரியுதா? என்னவோ பண்ணு, நான் இந்த விஷயத்துல தலையில்ல. மகேஷ், நான் ஒண்ணு சொல்லலாமா? ஏற்கனவே சொல்லிக்கிட்டு தானே இருக்க, இன்னும் என்ன சொல்ல போற? இப்ப சொல்ல போறது முக்கியமான விஷயம். சொல்லு. நமக்கு இந்த குழந்தை வேணுமா மகேஷ்? இது என் வயத்துல உருவானதுல இருந்து ஒரு பிரச்சனையா இருக்கு. சிட் ஃபண்ட்ஸ்ல லாஸ் ஆகி கடனாளி ஆக்கிடுச்சு. உங்களை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போக வச்சிருச்சு. அதனால தான் கேக்குறேன், இந்த குழந்தை நமக்கு வேணுமா மகேஷ்? என்ன மகேஷ் யோசிக்கிற? நமக்கு என்ன வயசாகி போச்சா என்ன? அடுத்தபடியா வேற குழந்தை பெத்துக்கிட்ட போச்சு. என்ன சொல்ற? அம்மாவுக்கு நான் உண்டானதுல இருந்து மனசுக்குள்ளேயே பயம். இந்த குழந்தை பிறந்தா அவங்க தாலி இறங்கிருமோன்னு மனசுக்குள்ளேயே செத்து செத்து பொழைக்கிறாங்க. நாம இந்த குழந்தைய கழிச்சிட்டோம்னா அவங்களுக்கு பயம் போய் நிம்மதி ஆயிடுவாங்கல்ல. அதனாலதான் சொல்றேன். நான் கூட அன்னைக்கு விஷயம் குடிச்சதுனால குழந்தை குறையோடு பொறுக்குமேனு பயத்தோட தாங்க இருக்கேன். அதனால ரிஸ்க் எடுக்காம இந்த குழந்தைய கழிச்சிட்டு வேற குழந்தைய பெத்துக்குவோம் மகேஷ். அது முடியாது ரேவதி. ஏன் முடியாத? நமக்கு ஒன்னும் வயசா இல்ல. இது ஒண்ணு என்ன குழந்தை, எத்தனை குழந்தை வேணாலும் பெத்துக்கலாம். சொன்ன கேளு ரேவதி, இந்த குழந்தை கலைக்க வேண்டாம். நீ பெத்தி எடுத்து என் கையில கொடு. மகேஷ், நான் சொல்ல வரது கொஞ்சம் புரிச்சுக்கோ. எல்லாரோட பயத்துல பொறுக்க போற இந்த குழந்தை நமக்கு வேணுமா? வேண்டாம் மகேஷ், கழிச்சிட்டு வேற பெத்துக்கலாம். அது முடியாது ரேவதி. அத முதல்ல நீ புரிஞ்சுக்க. என்ன சொல்ற? நீ பேசுறது வேற விதமா இருக்கு. ஆமா ரேவதி, என்னால இன்னொரு குழந்தைய கொடுக்க முடியாது. அதுக்கான தகுதியை நான் இழந்துட்டேன்.
மகேஷ், நீ சொல்றதை என்னால நம்ப முடியல. சொல்லு மகேஷ், என்னாச்சு? உனக்கு என்னாச்சு? ஏன் அப்படி சொன்ன? சொல்லு. என்ன டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு முன்னாடி டாக்டர் என்ன தனியா கூட்டிட்டு போனார், ஞாபகம் இருக்கா? ஆமா, நீ கூட போயிட்டு வந்து மருந்து மாத்திரை பத்தி சொன்னார்னு சொன்னியே. அது போய் ரேவதி, அவர் என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? என்ன டாக்டர், ஏதோ பேசணும்னு சொல்லி கூப்பிட்டீங்க? உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் மகேஷ்? இதை கேட்க தான் என்ன கூப்பிட்டீங்களா டாக்டர்? எனக்கு குழந்தைலாம் இல்ல டாக்டர், இப்பதான் என் ஒய்ஃப் கன்சீவ் ஆயிருக்கா. ஓ, அப்படின்னா இந்த கர்ப்பத்தை பத்திரமா பாத்துக்கணும். குழந்தை பிறக்கிற வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல டாக்டர். எதுக்கு இப்போ இது என்கிட்ட சொல்றீங்க? இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான். நல்லபடியா தான் ரேவதியை பாத்துக்கிறேன். ஏன் சொல்றேன்னா, இனி உங்களுக்கு குழந்தை பிறக்காது. வாட்? என்ன உளறீங்க டாக்டர்? அதுதான் உண்மை. உங்களுக்கு ஆன்மை போயிடுச்சு. உங்க மனைவிக்கு இனிமே ஒரு குழந்தைய கொடுக்கிற தகுதியை நீங்க இழந்துட்டீங்க மகேஷ். ஹெவியா கரண்ட் ஷாக் கொடுத்துக்கிட்டே இருந்ததால சைடு எஃபெக்ட் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். உங்களை முழுசா செக் பண்ணும்போது தான் இந்த விஷயம் தெரிஞ்சது. இதை சொல்லத்தான் உங்களை தனியா கூப்பிட்டேன். உங்களுக்கு இது அதிர்ச்சியான விஷயம்தான். பட் என்ன பண்றது? நல்ல வேளை, கடவுள் புண்ணியத்துல உங்க வைஃப் கர்ப்பமா இருக்காங்க. அதனால தப்பிச்சிங்க. இந்த குழந்தைய நல்லபடியா பெத்தெடுத்து வளங்க. அதுக்கடுத்து ஒண்ணு பெத்துக்கலாம்னா அது உங்களால முடியாது. டாக்டர், நீங்க சொல்றது, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். இத எப்படி நான் வெளியில சொல்றது? சொன்னா என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? அதான் அத மறைச்சு நான் மருந்து மாத்திரையை பத்தி சொன்னார்னு போய் சொன்னேன். இப்ப சொல்லு, இந்த குழந்தைய நம்ம இப்ப கலைக்கணுமா? இத கலைச்சிட்டா இனிமே நமக்கு குழந்தைய பிறக்காம போயிடு ரேவதி. அதனாலதான் இத கலைக்காம பெத்தெடுத்து கொடுன்னு சொல்றேன்.
இந்த விஷயத்த உன் மனசுக்குள்ளேயே வச்சுக்க. யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். உன் வயித்துல இருக்கிற நம்ம வாரிசை கலைக்கணுன்ற எண்ணத்தை மட்டும் உன் மனசுல இருந்து தூக்கி போட்டுட்டு நல்லபடியா பெத்தெடுத்து கொடு ரேவதி. உங்க அம்மாவோட பயத்தை பத்தி நினைக்கிறியா? அதுக்கு நல்ல ஜோசியரை பார்த்து வெற்றான பரிகாரம் பண்ணிட்டோம்னா மாமாவோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது ரேவதி. அதுக்காக இந்த குழந்தைய கலைக்கணும்னு மட்டும் நினைக்காத. உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் நிலைமை புரிஞ்சுக்க ரேவதி. என்னால உனக்கு இன்னொரு குழந்தைய கொடுக்க முடியாது ரேவதி.